வெல்கம் டு டிஎன்பிஎஸ் மேக்ஸ். நான் உங்கள் ஜெயபால். வணக்கம். டே நம்பர் 23. இதில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா பர்சன்டேஜ் தான். ஸோ டே நம்பர் 21லேருந்து 25 வரைக்கும் பர்சன்டேஜில் உள்ள கான்செப்ட் தான். கொஸ்டின் பாருங்கள். ஃபஸ்ட் கொஸ்டின், ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 10 வருடங்களில் 1,75,000 2,62,500 உயர்ந்தால் அந்நகரத்தின் ஓராண்டு சராசரி அதிகரிப்பு சதவீதம் யாது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இவங்க கொடுத்துருக்க டேட்டா பார்த்தோம்னா 10 வருஷங்களில். அப்போ 10 வருஷங்களில் எவ்வளோ மாற்றம் அடைஞ்சிருக்கு? இப்போது 2,62,500 இருந்து நம்ம 1,75,000 மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே 0 0, இங்கே 5, இங்கே 12ல் 5 போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் 7, இங்கே 5 இருக்கும். அப்போ இங்கே மறுபடியும் 15ல் 7 போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் 8. அப்போது 87,500 தான் அதிகரிச்சிருக்கு. ஓகேவா? இப்போ இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 10 வருஷங்களில் எவ்வளோ சதவீதம் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். 87,500 இங்கே அதிகரிச்சிருக்கு. எவ்வளோலேருந்து? 1,75,000 ஓகேங்களா? ஸோ இந்த இதிலேருந்து அதிகரித்த சதவீதம் கண்டுபிடிக்கணும். இன்ட்டு 100 அப்படின்னு நம்ம போடணும். இப்போ இதை சிம்பிளை பண்ண அப்படின்னா இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். இந்த 1 0 இந்த 1 0 கேன்சல் ஆயிரும். இப்போ நீங்கள் 175 இன்ட்டு 5ன்னு பார்த்தீங்க அப்படின்னா 875 கிடைக்கும். அப்போது இங்கே 5 டைம்ஸ், இங்கே எக்ஸ்ட்ரா இருக்க ஒரு 0, அப்போ 50. இதுலேருந்து 50% அதிகரிச்சிருக்கு. எவ்வளோ வருஷத்தில்? 10 வருஷத்தில். அப்போ ஒரு வருஷத்தில் எவ்வளோ அப்படிங்கிற நம்ம பார்க்கணுமா? அப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டிவைடட் பை 10 நம்ம போடணும். ஸோ அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 5%. அப்போ ஒரு வருஷத்தில் 5% அதிகரிச்சிருக்கு, 10 வருஷத்தில் 50% அதிகரிச்சிருக்கு. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். தங்கத்தின் விலை திங்கட்கிழமை 20% அதிகரிக்கிறது, செவ்வாய்க்கிழமையில் 20% குறைகிறது எனில் செவ்வாய் என்று தங்கத்தின் விலை வாரத்தின் தொடக்க விலையை விட குறைவான சதவீதம் அல்லது அதிகமான சதவீதம் எவ்வளவு அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி 2%, 1% அதிகரிக்குன்னு சொன்னாலோ இன்னொரு % குறையுது அப்படின்னு சொன்னாலோ இதுக்கு ஒரு பேசிக்கான ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன அப்படின்னா x + y + xy/100 இந்த ஃபார்முலா. ஓகேவா? இதிலேருந்து அதிகரிச்சிச்சுன்னா நம்ம ப்ளஸ்ன்னு யூஸ் பண்ணணும், குறைஞ்சதுன்னா மைனஸ்ன்னு யூஸ் பண்ணணும். இப்படி சால்வ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஓகே, இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது, நான் சொல்கிறேன். இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியுமே கூட நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். என்ன? 20 ஒன்று குறையுதா? அப்போ இதை மைனஸ்ன்னு எடுத்துக்கணும், இதை ப்ளஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். ஓகே, -20 மைனஸ், அதாவது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் தானே வரும். அதனால் ஃபார்முலா இந்த மாதிரி மைனஸாக மாறும். 20 × 20 டிவைடட் பை 100. ஸோ அதை சிம்பிளை பண்ண அப்படின்னா கீழே இருக்க அந்த 2 0 மேலே இருக்க 2 0, அப்போ 2 × 2 4, -4. ஓகேவா? இப்போ இந்த 20மே +20க்கு -20 கேன்சல் ஆயிரும். மீதி -4 மட்டும்தான் இருக்கும். -4%. மைனஸ் வந்தது அப்படின்னா குறைவு அப்படின்னு அர்த்தம். அப்போ 4% குறையுது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கலாம். இதவே இன்னும் நீங்கள் ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரே நம்பர்லேருந்து அதிகரித்தாலோ ஒரே நம்பரில் குறைஞ்சாலோ எப்பயுமே குறையும். ஓகேங்களா? இது ஸ்டாண்டர்டானதான். ஓகேவா? எப்பயுமே குறையும். இப்போ 20 அதிகரித்து 20 குறையுது அப்படின்னா நீங்கள் அந்த 0 இல்லாமல் இந்த 2 நம்பரை மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்கள், 4%. அப்போ 4% குறையும். இது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ரொம்ப சிம்பிளாக பார்த்த செகண்டில் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். மூணாவது கொஸ்டின் பாருங்கள். பியின் வருமானம் கியூஐ காட்டிலும் 25% அதிகம் எனில் கியூன் வருமானம் பிஐ காட்டிலும் எத்தனை சதவீதம் குறைவு அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் இந்த சேம் நம்பரே வராது. ஓகேவா? இதில் மாற்றம் இருக்கும். எப்படி மாற்றம் அப்படின்னா எத்தனை சதவீதம் அதிகரிச்சிருக்கு? 25%. அப்போ அதிகரித்ததை மேலே நோட் பண்ணிடுங்க. குறைஞ்சது அதிகரித்ததில் பார்த்தோம் அப்படின்னா எதோட கம்பேர் பண்ணணும்? 100 + அந்த எவ்வளோ அதிகரிச்சோ அதை நோட் பண்ணிடணும். அப்போ 100 + 25 125. இப்போ பர்சன்டேஜ் கேட்டனால இன்ட்டு 100. இதை சிம்பிளை பண்ணிடலாம். 25ஆல் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 1 25 25, 5 25 125, 1 5 5, இங்கே 25 100, 20% குறைவு. ஆப்ஷன் சி தான் அதுக்கான சரியான ஆன்சர். இது என்ன ஃபார்மேட்டில் நீங்கள் நோட் பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி கான்செப்டில் சொல்கிறாங்க அப்படின்னா எவ்வளவு பர்சன்டேஜ் இது அதிகரித்தது மேலே நோட் பண்ணிடணும், 100ஓட அந்த அதிகரிச்சதை நோட் பண்ணிடணும், இன்ட்டு 100. ஸோ இந்த ஃபார்மெட்டில் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 4வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு நகரத்தில் கல்வியறிவு பெற்றவர்களின் எண்ணிக்கை 5 ஆண்டுகளில் 5 லட்சத்திலிருந்து 8 லட்சமாக அதிகரிக்கிறது எனில் அதிகரிப்பின் சதவீதம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில்
5 ஆண்டுகளில் 5 லட்சத்துலேருந்து 8 லட்சம் அதிகரிச்சிருக்கா? அப்போ அதிகரித்தது 3 லட்சம். ஓகே, நீங்கள் 3 லட்சம் நோட் பண்ணணும் இல்லை, எவ்வளோதுலேருந்து 5 லட்சத்துலேருந்து. ஓகே, பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கனால இன்ட்டு 100 இதை போட்டோம்னாவே நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். ஒரு 5 இங்கே 25 100. ஓகேங்களா? இப்போ 3 × 20 60%. 60% இங்கே அதிகரிச்சிருக்கு. ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 5வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு பின்னத்தின் தொகுதியானது 15% அதிகரிக்கப்பட்டு அதன் பகுதியானது 8% குறைக்கப்படுகிறது. பின் மதிப்பு 15/16 எனில் தொடக்க பின்னம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு பின்னம் அப்படின்னா தொகுதியில் 1 பகுதியில் ஒரு நம்பர் இருக்கும். ஓகே, நியூமரேட்டர் டினாமினேட்டரில் ஒரு நம்பர் இருக்கும். அதை நம்ம வேறு நம்பர் x/yன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தொகுதிங்கிறது 15% அதிகரிக்குது. ஓகே, நியூமரேட்டர் பார்த்தோம் அப்படின்னா 15%. ஒரிஜினல் வேல்யூ நம்ம 100% எடுப்போம். என்ன வேல்யூ இருக்கோ அது 100% எடுப்போம். இப்போ எவ்வளோ அதிகரிச்சிருக்கு? 15. தொகுதியில் 15. அப்போ 100 + 15 115%. இது தொகுதியோட வேல்யூ. அடுத்தது என்ன? பகுதியானது 8% குறைக்கிறாங்க. அப்போது ஒரிஜினல் வேல்யூ 100% இருக்கும். அதில் அவங்க என்ன பண்ணுறாங்க? 8% குறைக்கிறாங்க. அப்போது 92%. இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ண பின்னாடி அதோட மதிப்பு என்ன? 15/16. ஸோ இந்த ஃபார்மெட் தான் நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ இதிலேருந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்? நமக்கு தேவை x/y தான், ஒரிஜினல் வேல்யூ தான் நம்மளுக்கு தேவை. இப்போ 15/16 இப்படி இருக்குது. இந்த வேல்யூ ஈக்குவல் டு அந்த சைடு போகும்போது தலையிலாக மாறுமா? என்னென்னு மாறும்? 92/115ன்னு மாறும். இதை சிம்பிளை பண்ணுங்கள். இப்போது இங்கே பார்த்தோம் அப்படின்னா 5ஆல் சிம்பிளை பண்ணால் 3ன்னு வரும். இங்கே 2 3 23ன்னு வரும். நீங்கள் 23 × 4ன்னு பாருங்கள், 92ன்னு வரும். ஓகே, அப்போ இங்கே 4 டைம்ஸ். அடுத்து 1 நாள் 4 4 நாங்க 16. அப்போ ஃபைனலாக கிடச்சிருக்க வேல்யூ 3/4. அந்த பின்ன வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 3/4. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 6வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு குளிர்சாதன பெட்டியை விற்பனை வரியோடு சேர்த்து ரூபாய் 14,355 விற்கப்படுகிறது. அது உண்மையான வாங்கிய விலை 13,050 எனில் விற்பனை வரி சதவீதத்தை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ எவ்வளவுக்கு விற்றுருக்காங்க? 14,355. உண்மையான விலை என்ன? 13,050. இப்போ இதிலேருந்து எக்ஸ்ட்ரா எவ்வளவோ அதான வரி. ஓகேவா? அப்போது இங்கே எக்ஸ்ட்ரா எவ்வளோ அமௌண்ட்டு? 5, இங்கே 0, இங்கே 3, இங்கே 1. 1305 தான் அந்த எக்ஸ்ட்ரா கட்டின வரி. அப்போது ஒரிஜினல் அளவுலேருந்து 13,005, அதாவது 13,050லேருந்து 1305 எத்தனை சதவீதம்னு கண்டுபிடிச்சினாவே நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். இந்த 0 கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து இந்த 1305 தான், இதுவும் 1 தான். அப்போது 1 × 10 10%. அப்போது எக்ஸ்ட்ரா கட்டின வரி அமௌண்ட்டு எவ்வளோ? 10%. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். 7வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு பொருளின் விலை 80 ரூபாயிலிருந்து 100 ரூபாயா உயர்ந்தது எனில் உயர்வு சதவீதம் என்ன? இப்போ 80லேருந்து 100 உயர்ந்துருச்சு அப்படின்னா 20 ரூபா இங்கே எக்ஸ்ட்ரா அதிகரிச்சிருக்கு. ஓகேவா? ஒரிஜினல் வேல்யூ என்ன? 80. ஸ்டார்டிங்கில் இருந்தது 80. அதை கரெக்டாக நோட் பண்ணணும். இன்ட்டு 100. இதை சிம்பிளை பண்ணுங்கள். 20 இங்கே 4ஆல் அடிச்சு கொடுக்கலாம். சாரி, இந்த 4 டைம் வரும். அடுத்து ஒரு நாள் இங்கே 25 அப்படின்னு வருமா? ஸோ 25% அப்படிங்கிறதான் இதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 8வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு மாணவன் ஒரு எண்ணை 5/3 பெருக்குவதற்கு பதிலாக 3/5 பெருக்கிவிட்டால் அதனால் அந்த கணக்கில் சதவீத பிழையை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரிஜினல் வேல்யூ என்ன? 5/3. ஓகே, அவங்க என்ன பண்ணிட்டாங்க? மாற்றி 3/5ன்ட்டு பண்ணிட்டாங்க. இப்போ வித்தியாசம் என்ன அப்படிங்கிற கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? 5/3லேருந்து 3/5 மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? கீழே இருக்க 2 வேல்யூக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 15ன்னு வரும். அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட வேண்டியதான். 5 25 மைனஸ் 3 9. ஓகே, இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா 25ல் 9 போனுச்சுன்னா பேலன்ஸ் 16. 16/15 தான் அந்த பிழை வேல்யூ. இப்போது நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரிஜினல் வேல்யூ என்ன? 5/3லேருந்து எவ்வளோ மிஸ்டேக் நடந்திருக்கு? 16/15. இதிலேருந்து 100ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு பர்சன்டேஜ் கிடச்சிரும் அந்த மிஸ்டேக் ஆனது. இப்போ இதை எப்படி நம்ம சிம்பிளை பண்ணலாம்? 16/15 அப்படியே நோட் பண்ணிடலாம். இந்த 5/3ங்கிறது மல்டிபிளாக மாறும்போது 3/5ன்னு மாறும். இன்ட்டு 100. ஸோ இதை சிம்பிளை பண்ணுவோம். நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். 1 3 3, இங்கே 5 15. அடுத்தது 1 5 5 25 100. அடுத்து 1 5 5 4 5 20. இனி 16 × 4 இதைத்தான் மல்டிப்ளை பண்ணணும். 6 நாங்கள் 24க்கு 4 பேலன்ஸ் 2. ஒரு நாள் 4 4 2 6. 64% இங்கே மிஸ்டேக் நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 9வது கொஸ்டின் பாருங்கள்.
ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுக்கு 5% உயர்கிறது. அதே சமயம் குடிபெயர்ச்சினால் 1% ஆண்டுக்கு குறைகிறது. 3 ஆண்டுகளில் மக்கள் தொகை உயரும் சதவீதம் காண்க அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இதில் என்ன நோட் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 5% உயருது, ஆண்டுக்கு 5% உயருது. ஆனால் குடிபெயர்ச்சினால் 1% குறையுது. அப்போ இதிலேருந்து 5 - 1 ஒரு வருஷத்துக்கு 4%. ஓகேங்களா? ஒரு வருஷத்துக்கு 4% உயர்ந்தது அப்படின்னா அப்போ 3 வருஷம் முடிவில் எவ்வளோ உயரும் அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினை 2 விதங்களில் சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பர்சன்டேஜ் கான்செப்டில் ஒரு ஃபார்முலா சொல்லியிருந்தேன் நான், x + y + xy/100. இது மூலயமாவும் நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதுக்கும் அதாவது எக்ஸுக்கும் 4%, ஒய்க்கும் 4%ங்கிறத நம்ம அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்கே 4 + 4 + 4 × 4 / 100. ஓகே, இதை சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா இங்கே 8ன்னு இருக்கும். 8 ப்ளஸ் இங்கே 4 16. அப்போது இங்கே /100ங்கிற போது 2 டிஜிட் முன்னாடி புள்ளி வச்சிடலாம். அப்புறம் 0.16. ஓகேவா? இப்போ இதை ரெண்டே ஆட் பண்ணிங்க அப்படின்னா 8.16. ஓகேங்களா? இது 1%. இது 2 வருஷத்தில். இப்போ 3ஆவது வருஷம் அப்படின்னு பார்க்கும்போது 1%ங்கிறது 8.16ன்னு கண்டுபிடிச்சதும் இன்னொரு பர்சன்டேஜ் மறுபடியும் ஒரு 4%. ஓகேவா? இதையும் இதே ஃபார்முலாவில் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். எக்ஸுங்கிற இடத்துல 8.16 ப்ளஸ் ஒய்ங்கிற இடத்துல 4 ப்ளஸ் 8.16 × 4 / 100. இப்போ இதை ரெண்டே ஆட் பண்ணுங்கள். 8.16 4 பார்த்தோம் அப்படின்னா 12.16ன்னு இருக்கும். ப்ளஸ் இந்த வேல்யூ, அதாவது 4ஓட இந்த வேல்யூ மல்டி பண்ணுங்கள். ஆனால் 24க்கு 4 பேலன்ஸ் 2. அடுத்து 1 4 4 2 6 புள்ளி 4 4 8 32. ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு மேலே மல்டிபிள் பண்ணால் கிடைக்கிறது. /100ன்னு இருக்கா? அப்போ டிவைடில் 100 இருக்கும்போது டெசிமலை இன்னும் 2 டிஜிட் முன்னாடி புள்ளி வச்சிடணும். அப்போ 0.3264ங்கிறது தான் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இதை ரெண்டே ஆட் பண்ணுங்கள். இப்போ இங்கே 0.3264 இதை நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 4 6 8 4.12. அப்போ டேரெக்டாக 12.48% வருது. இங்கே கொடுத்துருக்கிறது பார்த்தோம்னா 12.47 தான் மேக்ஸிமம் இருக்குது. ஸோ அப்போது நியரஸ்ட் வேல்யூ இந்த 12.47%ங்கிறத நம்ம எடுத்துடலாம். ஓகேங்களா? இந்த விதத்தில் சால்வ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இதே கான்செப்டை கூட்டு வட்டியில் நம்ம பார்த்துருப்போம். ஓகே, 3 ஆண்டுகளில் எவ்வளோ அப்படின்ட்டு. அப்போ ஸ்டார்டிங் வேல்யூ நம்ம 100ன்னு எடுத்துக்கலாம் மக்கள். அப்போது ஒவ்வொரு வருஷமும் வந்துட்டு 4% ரிசல்ட் வந்து 4% தான். ஒவ்வொரு வருஷம் 4% இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா 3 வருஷம் முடியலைங்கிறம்போது 104/100 மொதல் வருஷம், அடுத்த 104/100 ரெண்டாவது வருஷம், அடுத்த 104/3 மூணாவது வருஷம். ஓகே, இதை சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் இந்த மொத்தத்துக்கு மொத்த தொகை 112.48 அப்படின்னு கிடைக்கும். இதுலேருந்து எவ்வளோ அதிகரிச்சிருக்கு? 12.48 அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்படிங்கிற நீங்கள் சால்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 10வது கொஸ்டின் பாருங்கள். ஆடி தள்ளுபடி விற்பனையின் போது ஒரு சட்டையின் விலை 90லிருந்து 50ஆக குறைந்தது எனில் குறைவின் சதவீதம் காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இதில் வந்துட்டு 90லேருந்து 50ஆக குறைஞ்சிருச்சு. அப்போ எவ்வளோ குறைஞ்சிருச்சு? 40 ரூபா குறைஞ்சிருச்சு. ஓகே, எவ்வளோ குறைஞ்சது மேலே நோட் பண்ணணும். ஒரிஜினல் வேல்யூ தான், ஸ்டார்டிங்கில் எவ்வளோ இருந்து அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்போ 90லேருந்து தான் இன்ட்டு 100. இதை சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். ஸோ 0 0 கேன்சல் பண்ணிடுறேன். 40 × 10 400 /9. இப்போ இங்கே 4 9 36 பேலன்ஸ் 4 இருக்கும். அப்போ 40 மறுபடியும் 4 9 36 பேலன்ஸ் 4 இருக்கும். அப்போ 4/9%. அப்போ 44 4/9%. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஸோ இது ரொம்ப பேசிக்கானதா, சிம்பிளானதா. ஆனால் பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் இந்த லெவல்லே கேட்டு முடிச்சிருவாங்க. இன்னும் அடுத்தடுத்து ரிமைனிங் உள்ள 2 நாளில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குங்கிறது அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.